Hello students, இந்த வீடியோவில் வந்து நம்ம டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் பார்க்க போகிறோம். ஸோ டொமஸ்டிக் மீன்ஸ் வாட்? டொமஸ்டிக் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். இட் இஸ் மீனிங் ஹவுஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு வர்ற சர்க்யூட் ஆர் த பவர் சப்ளை நம்ம வீட்டுக்கு எப்படி வருதோ அதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி வேர் இஸ் த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட்? ஸோ எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் ப்ரொடியூஸ் இன் த பவர் ஸ்டேஷன். ஸோ பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுவாங்க த்ரூ ஓவர் ஹெட் அண்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். ஓகேவா? ஸோ பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர அந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து எப்படி வருது? ஓவர் ஹெட் கேபிள்ஸ். ஓவர் ஹெட்னா எலக்ட்ரிக் போல்ஸில் வந்து மேலே வயர்ஸ் போல், தட் இஸ் ஓவர் ஹெட் கேபிள்ஸ். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்னால் பூமிக்கு அடியில் அவங்க கேபிள் வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். ஸோ தட் இஸ் ஹவு the electricity is it comes to our house. Okay va? Seri. In our homes, electricity is distributed through the domestic electric circuit wired by the electrician. So வீட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு electricity எப்படி வரும்? Through the வயர் கனெக்ஷன். ஸோ புதுசாக ஒரு வீடு கட்ட போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிஷியன் வந்து நிறையா வயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வயர் கனெக்ஷன் மூலியமாக தான் நம்மளுக்கு வெளியில் இருக்க கரண்ட் வந்து வீட்டுக்குள்ளே வரும். சரியா? த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டொமஸ்டிக் சர்க்யூட் இஸ் டு பிரிங் த பவர் சப்ளை டு த மெயின் பாக்ஸ் ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் சச் அஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர பவர் சப்ளை எங்கேருந்து வருது? நம்ம ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷனில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேனல், தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து த எலக்ட்ரிக் போல்ஸ், ஃப்ரம் த எலக்ட்ரிக் போல்ஸ் இட் கம்ஸ் டு அவர் house. Okay, right? So here you can see the diagram for domestic electric circuit. So la pathina three different colors use pannirpaanga. So that is red color live wire, that is positive; neutral wire, that is black color la kuduthirpaanga, that is negative; and earth wire is green. You know what is earth wire? So that is for the protection of our electrical appliances. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் ஃபியூஸ். ஓகேவா? ஸோ வெளியிலேருந்து இந்த ஒயர் கனெக்ஷன் மூலயமா நம்மளுக்கு கரண்ட் வீட்டுக்கு வர போகும்போது ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு ஃபியூஸ்க்கு வரும். தென் இட் கம்ஸ் டு மீட்டர். ஸோ வீட்டுக்கு வெளியில் மீட்டர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. தென் இட் கம்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அந்த பாக்ஸில் என்ன இருக்கும்னா ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்கும் அண்டு ஃபியூஸ் இருக்கும். அண்ட் தென் it comes to our house. வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே டிஃப்ரெண்ட் ரூம் இருக்கும். அந்த ஒவ்வொரு ரூமில் வந்து டிஃப்ரெண்ட் சுவிட்சஸ் வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் த டயக்ராம். ஓகேவா? ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ த மெயின் காம்போனண்ட் ஆஃப் த மெயின் பாக்ஸில் என்னென்ன இருக்கும்? ஃபியூஸ் பாக்ஸும் மீட்டர். ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும், மீட்டர் இருக்கும். இப்போ மீட்டர்னால் என்னென்னு தெரியும்ல? ஸோ எவ்ரி 2 months நம்ம வீட்டில் வந்து ரீடிங் எடுப்பாங்க. அந்த ரீடிங் எதில் எடுப்பாங்க? ஒரு மீட்டரில் தான் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த மீட்டர். ஓகேவா? த மீட்டர் இஸ் யூஸ்ட் டு ரெக்கார்ட் த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோமோ தட் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் மீட்டர். த ஃபியூஸ் பாக்ஸ், செகண்ட் ஒன், த ஃபியூஸ் பாக்ஸில் என்ன இருக்கும்? ஃபியூஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் எய்தர் எ ஃபியூஸ் வயர் ஆர் ஏ மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ எம்சிபி ஷார்ட் ஃபார்மில் சொன்னாங்க, எம்சிபி. ஸோ இந்த ஃபியூஸ் வயரை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துட்டோம். தென் வாட் இஸ் எம்சிபி? இட் இஸ் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். உங்கள் ஃபியூஸ் வயருக்கும் எம்சிபிக்கு வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபியூஸ் வயர் ஆர் எம்பிசி இஸ் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஃப்ரம் ஓவர்லோடிங் டியூ டு எக்ஸஸ் கரண்ட். ஸோ திடீர்னு நம்ம வீட்டில் வந்து கரண்ட் எக்ஸஸ் கரண்ட்டாக இருக்குது, ஓவர்லோடிங்காக இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம இந்த எம்சிபி வந்து என்னாகும்? தானாகவே ஆட்டோமேட்டிக்கலாகவே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஆர் த ஃபியூஸ் வயர் பிரேக்ஸ், நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இதனால் என்னாகும்? நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இட் வில் பி சேவ்டு. ஓகேவா? சரி. ஸோ இந்த இதில் வந்து எம்சிபி, இந்த பேராகிராஃப் இஸ் அபவுட் எம்சிபி. எம்சிபின்னா என்ன சொன்னோம்? மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இட் இஸ் a switching device which can be activated automatically as well as manually. ஸோ எம்சிபி ஸ்விட்ச் வந்து இப்போ எல்லா வீட்லேயுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த எம்சிபி ஸ்விட்ச் வந்து அது வந்து ஆப்ரேட் பண்ணலாம், நாமளே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகுது? ஸோ இட் ஹேஸ் அ ஸ்ப்ரிங். ஸோ அந்த எம்சிபிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் இட் இஸ் அட்டாச் டு ஸ்விட்ச். ஸ்ப்ரிங்கோட எது அட்டாச் ஆகிருக்கு? ஸ்விட்ச் அட்டாச் ஆகிருக்கு.
which is attracted by an electromagnet when an excess current passes through the circuit. ஸோ அந்த சர்க்கியூட்டில் வந்து எக்ஸஸ் கரண்ட் அதிகமான கரண்ட்டு பாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த உள்ள ஒரு எலக்ட்ரோமேக்னெட் இருக்கும். அந்த எலக்ட்ரோமேக்னெட் என்ன செய்யும், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த எம்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்லி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். hence the circuit is broken. So switch off ஆயிடுச்சுன்னா circuit break ஆயிரும் and then your appliance will be protected. ஸோ இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸும் எம்சிபி காமிச்சிருப்போம். ஸோ ஃபியூஸ் யூ ஆல்ரெடி நோ, இது எல்லா வீட்லேயும் இருக்கும். எம்சிபி நவடேஸ் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்சிபி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் see the picture. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோமா, அதில் இந்த டிஃப்ரெண்ட் வயர்ஸ் தென் அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த எலக்ட்ரிசிட்டி இஸ் brought to houses by two insulated wires. You know what is insulated? அந்த வயர் உள்ளே வந்து காப்பர் வயர் இருக்கும், மேலே வந்து ரப்பர் கோட்டிங் இருக்குமா. ஸோ that is what is called as insulated. ஓகேவா, பிளாஸ்டிக் கோட் மாதிரி இருக்கும்ல, that is insulated. So insulated wires, you have two insulated wires. Out of these two wires, one wire has a red insulation. So red colorல இருக்கிறது வந்து it is called as live wire. The other wire has a black insulation. So இன்னொரு wire color வந்து black இருக்கும், that is what is called neutral wire. ஓகேவா, ஸோ ரெண்டு wires clear ஆயிடுச்சா. ஸோ ரெண்டு wire first wire is red color live wire, other wire is black insulation, it is called as neutral wire. Then the electricity supplied to our house is actually an alternating current. நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்லலாம், இல்லை ஏசின்னு சொல்லலாம், ரைட்டா. ஸோ நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேனல் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஏசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஏசின்னு இருந்தது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் இட் ஹேஸ் அன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஆஃப் 220 வோல்ட். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு அது எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு 220 வோல்ட். Both the live wire and the neutral wire enter into a box where the fuse wire is connected with the live wire. சரியா, ஸோ இந்த லைவ் வயரும் நியூட்ரல் வயர் ரெண்டுமே சேர்ந்து எங்கே வரும், ஒரு பாக்ஸில் என்டர் ஆயிரும். அந்த பாக்ஸில் தான் நம்ம ஃபியூஸ் வயரும் கனெக்ட் பண்ணியிருப்போம். சரியா. After the electricity meter, these wires enter into the main switch. ஸோ மீட்டருக்கு அடுத்து இப்போ அந்த வயர்ஸ் எங்கே வரும், ஸ்விட்சுக்கு வந்துடும். ஓகேவா, then which is used to discontinue the electricity supply whenever required. ஸோ நம்ம எப்போ தேவையோ மெயின் ஸ்விட்ச் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, 2-3 நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க, இல்லை 2-3 months அப்படியே வெளியூருக்கு போகிறீங்கன்னா, ஸோ யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச். ஓகேவா, ரைட். ஸோ நம்ம வயர்ஸ் எங்கேருந்து வருது, ஃபஸ்ட்டு ஃப்ரம் த மெயின் ஸ்விட்ச் வரும் அண்ட் தென் ஃப்ரம் த மெயின் ஸ்விட்ச் இட் கம்ஸ் into our house. ஓகேவா, பாருங்கள். ஸோ after the electricity meter, this wires enter into the main switch which is used to discontinue the electricity supply whenever required. After the main switch, these wires are connected to live wires of two separate circuits. So main switchல இருந்து இந்த wires வந்து நம்ம மீட்டுக்குள்ளே வர போகும்போது it is of two separate circuits. ரெண்டு சர்க்கியூட் எப்படி போட்டிருக்காங்க, ஒன்று வந்து 5 ampere ரேட்டிங் சர்க்கியூட்டு, இன்னொன்று வந்து 15 ampere ரேட்டிங். ஐ ரிப்பீட், 2 சர்க்கியூட்ஸ், ஒரு சர்க்கியூட் வந்து 5 ampere ரேட்டிங். இந்த 5 ampere ரேட்டிங் எதுக்கு கொடுக்குறாங்க, இட் இஸ் யூஸ் டு ரன் லோ பவர் ரேட்டிங். லோ பவர் ரேட்டிங் சச் as டியூப் லைட்ஸ், பல்ப்ஸ், ஃபேன், இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளையன்சஸ்க்கு வந்து நம்ம 5 ampere ரேட்டிங் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா 15 ampere ரேட்டிங். The 15 ampere rating, it is used to run electrical appliances with a high power rating. அப்போ high power ratingனா என்னன்னு சொல்லலாம், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், தென் அயன் ஹீட்டர்ஸ், இதெல்லாம் வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க தனியாக என்ன கொடுத்துருப்பாங்க, 15 ampere சர்க்கியூட் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, it should be noted that all the circuits in a house are connected in parallel. சரியா, நம்ம ஆல்ரெடி சீரீஸ் கனெக்ஷன், parallel கனெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வர கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, that it is parallel connection. ஏன் parallel connection தான் கொடுக்குறாங்க, 2 reasons. நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு வீட்டுக்கு வர சர்க்கியூட் வந்து இட் இஸ் parallel connection. ஏன் parallel connection கொடுத்துருக்கேன்னா, நம்பர் 1 ரீசன் என்னன்னா, the disconnection of one circuit does not affect the other circuit. ஒரு சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சர்க்கியூட் வந்து அது எஃபெக்ட் ஆகாது, இட் வில் கண்டினியூ டு ரன். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். த அனதர் பாயிண்ட் என்னதுன்னா, that one more advantage of the parallel connection of the circuit is that each electrical appliances gets an equal voltage. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸ்க்குமே ஈக்குவல் வோல்டேஜ் கிடைக்கும். நம்ம சொன்னோம் 220 வோல்ட். ஸோ எல்லா கனெக்ஷன் நம்ம வந்து parallel கனெக்ஷனை கொடுத்தோம்னா
உங்கள் வீட்டில் என்னென்ன அப்ளையன்சஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் வோல்டேஜ் போகும் 220 வோல்ட். So that was all about domestic electric circuit நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதிலே ஒரு சப்டிவிஷன் இருக்குது, தட் இஸ் ஓவர்லோடிங் அண்டு ஷார்ட் சர்க்கியூட்டிங். இப்போ இந்த ஓவர்லோடிங்னா என்ன, ஷார்ட் சர்க்கியூட்டிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ the fuse wire or MCB will disconnect the circuit in the event of an overloading and short circuiting. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் fuse wire MCB. ஸோ it protects our electrical appliances. எப்போ ப்ரொடெக்ட் பண்ணோம்னா டியூ டு an overloading or short circuiting. இப்போ ஓவர்லோடிங்னா என்ன? ஸோ ஓவர்லோடிங் எப்போ நடக்கும்? It happens when a large number of appliances are connected in series to the same source of electric power. What do you mean by same source of electric power? சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் பாயிண்டில் மல்டிபர்பஸ் ப்ளக்கு சொருகியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் டிவி ப்ளக் இருக்கும், ஒரு பக்கம் ஃபேன் ஓடும். ஸோ அந்த சாக்கெட்டில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ளக்ஸ் வந்து அதில் சொருகியிருப்பாங்க. அப்படி சொருகினா என்ன ஆகும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் ஒரே சேம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவரில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ் நம்ம அதில் கனெக்ட் பண்ணோம்னா அதில் வந்து என்ன ஆகும், there will be flow of excess current. ஸோ அப்படி excess current flow ஆயிடுச்சுன்னா that will lead to overloading. சரியா? ஸோ ஓவர்லோடிங்னா ஜாஸ்தியாக கரண்ட் போயிடும், ரைட்டா? தட் இஸ் excess flow of current. When the amount of current passing to the wire exceeds the maximum limit, ஸோ மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி கரண்ட் போச்சுன்னா then that wire gets heated. ஸோ லிமிட்டை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அதில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்க வயர் வந்து என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிரும். எந்த அளவுக்கு ஹீட் ஆயிரும்னா இட் இஸ் கெட்ஸ் ஹீட்டட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் ஃபயர் கேன் பி காஸ்ட், ரைட்டா? அந்த ஹீட்டு அதிகமாகிட்டு ஹீட்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆனோன்னா என்னாகும், கடைசியில் இட் வில் காஸ் ஃபயர். அண்ட் இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஷார்ட் சர்க்கியூட். ஓகேவா? ஓவர்லோடிங் பார்த்துட்டோம். now ஷார்ட் சர்க்கியூட். ஷார்ட் சர்க்கியூட்டில் என்னென்னா நம்ம 2 wires பார்த்தோமா, லைவ் வயர் ஒன்று, நியூட்ரல் வயர், தட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த 2 wire வந்து ஆக்சுவலி தனித்தனியாக இருக்கும். பட் தேர் ஆர் சம் கேசஸ் when it comes in contact, 2 wires வந்து டச் ஆகும். So when a live wire comes in contact with a neutral wire, it causes a short circuit. 2 wire சேர்ந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். This happens when the insulation of the wire gets damaged. திடீர்னு ஒரு ரீசன்னால் அந்த இன்சுலேஷன் மேலே இருக்க கோட்டிங் சொன்னோமா, அந்த கோட்டிங் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்க வயர்ஸ் வந்து என்ன ஆகும், டைரக்ட் காண்டாக்டில் வந்துடும். ஸோ எப்படி டேமேஜ் ஆகினா இட் இஸ் டியூ டு டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆர் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். தெர் மே பி சம் ரீசன். அது வந்து இப்போ பில்டிங் வந்து ஓல்டு பில்டிங் ஆகிடுச்சு, ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கும். ஸோ உள்ளே இருக்க இன்சுலேஷன்லாம் இந்த எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ இன்சுலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு ஸோ அவங்க அந்த 2 wires வந்து தேர் மே பி சான்சஸ் ஆஃப் டச்சிங் ஆர் கம்மிங் இன் காண்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ இந்த டயத்தில் என்ன ஆகும், டியூ டு ஷார்ட் சர்க்கியூட் the effective resistance in the circuit becomes very small. ஸோ 2 wires டச் ஆக போகும்போது அவங்களுக்குள்ள அந்த effective resistance, the resultant resistance, it becomes very small. resistance ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும், it will lead to the flow of large current through the wires. resistance குறையும், கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகும். கரண்ட் ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அந்த வயர் வந்து அதிகமாக ஹீட் ஆயிரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா கடைசியில் என்ன ஆயிரும், இட் வில் காஸ் ஃபயர். ஓகேவா? ஸோ ஓவர்லோடிங்கும் ஷார்ட் சர்க்கியூட்டும் கடைசியில் இட் வில் டேமேஜ் த பில்டிங். ஓகேவா? ஸோ இட் காசஸ் ஃபயர் தட் மே பி causing damage to the building. So next last topic in this domestic electric circuit, it is earthing. ஓகேவா? ஸோ எர்த்திங்கோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், தட் இஸ் எர்த்திங்கோட சிம்பிள். இந்த ரைட் சைட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் பிக்சர் கவனிக்கிறீங்களா? ஸோ ரைட் சைட் பிக்சரில் வந்து சி கவனி. ஸோ ஹியர் யூ ஹாவ் ப்ரௌன் கலர் தெரியுதா, தட் இஸ் ஒரு மெட்டல். அந்த மெட்டல் இட் இஸ் பரீட் இன்சைட் த கிரவுண்டுன்னா நம்ம பூமிக்கு அடியில் வந்து அவங்க உள்ள பரி பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா there are wires, right? that wire is in turn it goes inside the house. the picture it is set up. இந்த செட்டப் வந்து it is outside the house, வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகும்போது வீட்டுக்கு வெளியில் வச்சுருவாங்க. ஸோ தட் க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்ல, தட் இஸ் எர்த்திங் ஒயர். அது ஒரு எண்டு வந்து எங்கே போயிருக்கு, there is a copper rod. that rod is buried inside the ground. இதுதான் எர்த்திங்கோட ப்ராசஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வில் see.
ஸோ இன் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் எ தேர்ட் வயர், ஸோ ஆல்ரெடி 2 வயர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், தட் இஸ் ரெட் வயர் அண்டு பிளாக் வயர். Now we come to the third wire which is called as earth wire. இந்த earth wire it is having a green insulation, மேலே வந்து green color coatingல இருக்கும். It is usually connected to the body of the metallic electrical appliances. நம்ம வீட்டில் மோஸ்ட்லி எல்லா அப்ளையன்சஸ்மே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் தான், ரைட்டா? அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லேயுமே the outer covering it is metal body, சரியா? இப்போ சப்போஸ் இப்போ நம்ம பார்த்தோம் ஓவர்லோடிங், ரைட்டா? அப்போ ஓவர்லோடிங்கில் என்ன ஆகும், எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆகும். த எக்ஸஸ் கரண்ட் தேர் மே பி சான்சஸ் ஆஃப் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டல் பாடி. அப்போ நம்ம திடீர்னு டச் பண்ணோம்னா இட் வில் கெட் ஷாக், ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஷாக் கிடைக்கும். ஸோ அதை இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், க்ரீன் இன்சுலேஷன் வயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வாட் இஸ் கால் எர்த்திங் வயர். தட் க்ரீன் இன்சுலேட்டட் வயர் இஸ் கனெக்டட் டு த பாடி ஆஃப் த மெட்டாலிக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ். The other end of the earth wire is connected to the metal tube or a metal electrode which is buried into the earth. இப்போ தான் நம்ம பார்த்தோம் பிக்சரில், ரைட்டா? ஒரு எண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸோட கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதர் எண்டு இட் இஸ் கனெக்டட் டு த மெட்டல் டியூப் ஆர் a metal electrode which is buried into the earth. எர்த்துக்குள்ளே வந்து பரி பண்ணியிருப்பாங்க. This wire provides a low resistance. அகைன் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா path of the current will be easy, so it provides the path to the electric current. The earth wire sends the current from the body of the appliance to the earth. ஸோ அந்த எர்த் வயர் என்ன செய்யும், கரண்ட்டை வந்து அப்ளையன்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து எர்த்துக்கு கொண்டு போய் அதை பாஸ் பண்ணி விட்டுரும். whenever a live wire accidentally touches the body of the metallic electrical appliances, ஓகேவா? thus the earth wire serves as a protective conductor which saves us from the electric shock. ஸோ எர்த்திங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எர்த் வயர் நம்மளுக்கு என்ன செய்யுது, இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் கண்டக்டர், நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃப்ரம் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். தேங்க்யூ.